ஹை ஃப்ரெண்ட்ஸ், 10th 4th லெசன்ல இந்த இலக்கண பகுதி பார்க்கலாம். பொது அப்படிங்கிற இலக்கண பகுதி பார்க்கலாம். இருதிணை ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் இல்ல உயிரற்ற பொருட்களையும் அக்ரிணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம்பால் பால்ங்கிறது திணையோட உட்பிரிவு. இந்த உயர்திணை அக்ரிணை இருக்குல்ல, இதுல இந்த திணையோட உட்பிரிவு தான் இந்த பால். பாலுங்கிறது பகுப்பு அல்லது பிரிவு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பால்ங்கிறது 5 வகைப்படும். உயர்திணையில ஆண் பால், பெண் பால், பலர்பால் அப்படின்னு 3 பிரிவுகளையும், அக்ரிணையில ஒன்றன் பால் பலவின் பால்னு 2 பிரிவுகளும், மொத்தம் பால் 5 பிரிவுகளா சொல்லியிருக்காங்க. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால்னு 5 பிரிவா இந்த பால் வகைப்படுது. அப்புறம் உயர்தினருக்குரிய பால் வகுப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வீரன், அண்ணன், மருதன் இதெல்லாம் ஆண்களை குறிக்குது. அதனால இது ஆண் பால். மகள், அரசி, தலைவி இது பெண்களை குறிக்குது. அதனால பெண் பால். மக்கள், பெண்கள், ஆடவர் இது நிறைய பேர்த்த குறிக்குது. அப்ப பலர் பால் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல அக்ரிணையிலையும் பால் பகுப்பு. அக்ரிணையில ஒன்ன குறிக்கிறது ஒன்றன் பால், யானை, புறா, மயில. அக்ரிணையில பலவற்றை குறிக்கிறது தான் பலவின் பால், பசுக்கள், மலைகள். அதுக்கப்புறம் மூவியிடம் பாத்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்கை அப்படின்னு இடம் 3 வகைப்படும். மூவிடம் அதான் இடம் 3 வகைப்படும். இப்போ ஒவ்வொன்றா பார்த்துலாம். இப்போ தன்மை எடுத்துக்கணும். தன்மை பெயர்கள், தன்மை வினைகள். தன்மை பெயர்கள்னா, தன்மைனா ஃபர்ஸ்ட் நம்மளை குறிச்சுக்கிறது. நான், யான், நாம், யாம், வந்தேன், வந்தோம், ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர், நம்ம இடத்த நம்மளே குறிச்சுக்கிறது தான் தன்மை. அப்போ ஒருத்தர் 2 பேர்த்த பத்தி குறிக்கிறது தான் தன்மை. நான், யான், நாம், யாம் அப்படின்னு. அப்புறம் முன்னிலை, அதுலயும் பெயர் வினைகள் இருக்கு. பெயர்கள், முன்னிலை பெயர்கள் பார்த்தா நமக்கு முன்னாடி உள்ளவங்கள சொல்றது. ஒருத்தவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு 4-5 பேரா இருக்கலாம். அதான் முன்னிலை அப்படின்னு. நீ, நீர், நீங்கள் அப்படின்னு. அப்புறம் முன்னிலை வினைங்கன்னா நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படின்னு ஒரு 2-3 பேர்த்தையும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்றதுதான் முன்னிலை. படர்கை அப்படின்னா அடுத்து நம்மளுக்கு இன்னொரு 3rd பர்சன், நம்ம ஒரு 2 பேர் பேசிட்டு இருந்தோம்னா இன்னொருத்தவங்களை பத்தி பேசுவோம்ல, சோ அதான் படர்கை அப்படின்னு வச்சுக்கோங்க. படர்கை பெயர்கள் அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்னு படகை பெயர்கள். படர்கை வினைகள்னா வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன. 3வது இடத்த சொல்றதுதான் இந்த படர்கை. இந்த படர்கையில அக்னிணை பறந்தது, பறந்தன அப்படின்னு அக்னிணையும் நம்ம இந்த படர்கையில தான் எடுத்துட்டு வரோம். ஸோ மற்றதுல இது சொல்லலாம். அடுத்து வலு, வளாநிலை, வலு, அமைதி. இதுல பாத்துக்கோங்க. வலு அப்படின்னா வலுக்கிடுச்சு அப்படின்னா தப்பாயிடுச்சு. அப்ப வலுனா இலக்கண முறையின்றி பேசுறது தான் வலு. வளாநிலைனா இலக்கண முறையோட பேசுறது. வலுவமைதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இலக்கண முறைப்படி பிழைதான், ஆனா இலக்கிய ஆசிரியர்களாக பிழை இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் இந்த வலுவமைதி. இப்ப வலுனா வலுக்கிடுச்சு, அப்ப அது தப்பு. வளாநிலைனா கரெக்ட், வளாம கீழே விழாம இருக்கு, வளாம இருக்கு அப்படின்னு சொல்றவங்கள அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இருதிணை, ஐம்பால், மூவிடம், காலம், வினா, விடை, பல வகை மரபுகள் ஆகிய 7 தொடர்களிலும் இலக்கண பிழைகளோட வந்தா அது வலுன்னு இருக்கப்படும். இலக்கண பிழையின்றி வந்தா அது வளாநிலை. இவங்க வலு, வளாநிலை இந்த மொத்தம் 7 வகையில கொடுத்துருக்காங்க. திணைவலு, பால்வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுவலுன்னு வலு 7 வகையில கொடுத்துருக்காங்க. அதே போல வளாநிலையும் 7 வகையில கொடுத்துருக்காங்க. திணை வளாநிலை, பால் வளாநிலை, இட வளாநிலை, கால வளாநிலை, வினா வளாநிலை, விடை வளாநிலை, மரபு வளாநிலை. சோ ஒவ்வொன்னா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் 2த்தையுமே சேர்த்தே பார்த்துடலாம். இப்ப திணைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செலியன் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தப்பு. இப்ப செலியன் வந்தால் அது ஆண்பாலை குறிக்குது, அது உயர்திணை குறிக்குது. அப்ப செலியன் வந்தான் இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அப்ப தப்பா கொடுத்துருக்கனால இது திணை வலு. பால் அதாவது கண்ணகி உண்டான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கண்ணகி உண்டாள் அப்படின்னு தான் கொடுத்துக்கணும். இப்ப கண்ணகிங்கிறது பெண்பாலை குறிக்குது. அப்ப பெண்பால் வினை முற்றுதான் வரணும். அப்ப வளாநிலை இதுதான் கரெக்ட். இது வலு, பால் வலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இடம் பாத்தீங்கன்னா நீ வந்தேன், அதாவது திணைனா அவன் வந்தது, அவன் வந்தான் அப்படின்னு ஆண்பால், பெண்பால், உயர்திணை அக்ரிணை குறிக்கிறான். அதனால்தான் இது திணை வலு. ஏன் திணை வலு, பால் வலு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா
திணை வந்து குறிக்கணும். உயர்திணையா இது கொடுத்துருக்கணும் அப்படின்னு உயர்திணையா கொடுக்கல, இது அக்ரிணையா கொடுத்துருக்காங்க. வந்ததுங்கிறது இது ஒரு நாயை பார்த்து கூட சொல்லுவோம் அது வந்துருச்சு பேரு அப்படின்னு. அப்ப வந்ததுன்னு அப்ப திணையை வந்து தப்பா சொல்லியிருக்காங்கனால இது திணைவலு. பால் வந்து தப்பா, ஏன்னா ஆண் பாலை வந்து சொல்லியிருக்காங்க, அப்ப இது பால் வலு. இடவலு பார்த்தீங்கன்னா நீ வந்தேன் அப்படி, அப்ப நீ வந்தாயின்னு தான் இருக்கணும். அப்ப இடம் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க, அப்பனால இடவலு. நேற்று வருவான், இப்ப காலத்தை வந்து தப்பா கொடுத்துருக்காங்க, நேற்று வந்தான் தான் வரணும், அதனால இது காலவலு, இது கால வளா நிலை. இப்ப கேள்வி கேட்கறது பாத்தீங்கன்னா, ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்டா, ஒரு விரலை காட்டி சின்னது பெருசுன்னு கேட்டா எப்படி தெரியும்? ஸோ 2 விரலை காட்டி இந்த 2 விரல்ல எது பெருசு சின்னது கேட்டா அதுதான் கரெக்ட். ஸோ அப்ப இது வினா வலு, இது வினா வளா நிலை அப்படிங்கிறது. விடை பார்த்தீங்கன்னா, கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்க ஏதோ ஒரு பதில சொல்றது தப்பு. இங்க பாருங்க, கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற வினாவுக்கு கண்ணன் வீட்டுல இருக்கிறான் அப்படிங்கிறது விடை அளிக்கிறது தான் வளாநிலை. விடை வலுநிலை, இது விடை வளாநிலை. மரபு பார்த்தீங்கன்னா, தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னை தோட்டம், ஏன்னா தென்னை தோப்பு தான் சொல்லுவோம். ஸோ அதனால இது வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப தென்னந்தோப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்பனா இது வந்து மரபு வலு, இது வந்து மரபு வளாநிலை அப்படின்னு. வலு அமைதி சொன்னால இலக்கண முறைப்படி பிழை தான், ஆனா அது பிழையற்றதா வந்து இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் வலு அமைதி. இந்த வலு வளாநிலை இது ரெண்டுமே 7 வகைப்படும். இதுல வந்து 2 இதை வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா அது வலு அமைதி. அதாவது வினா விடை வந்து வலு அமைதியில இருக்காது, மற்ற எல்லாமே இருக்கும். திணை, பால், இடம், மரபுகள் இருக்கும், கால வலு அமைதி இருக்கும். சோ இதுல 5 வகைப்படும். இது வலுவமைதி 5 வகைப்படும். இப்ப திணை வலுவமைதி பார்க்கலாமா? ஏன் அம்மை வந்தால் அப்படின்னு மாட்டை பார்த்து கூறுவாங்க. இந்த சின்ன கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, பாரு லட்சுமியை போய் கூட்டிட்டு வா, லட்சுமி எங்க மேய போயிடுச்சு போல, இன்னும் வீடு வரவே இல்லை, போய் பார்த்துட்டு வா அப்படின்லாம் சொல்லுவாங்களா மாட்டை. அந்த மாதிரி சொல்றதுதான். இப்ப என் அம்மை வந்தால் அப்படின்னா மாட்டை பார்த்து கூறுறதுதான் திணை வலுவமைதி. ஏன்னா மாடுங்கிறது அக்ரிணை, அப்படி அதை வந்து அம்மை வந்தால் அப்படின்னு உயர்திணை பாலோட ஒப்பிட்டு கூறுறதுனால இது வந்து திணை வலுவமைதி. அதுக்கடுத்து பால் அமைதி, வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு தன்னோட மகளை பார்த்து கொஞ்சிடுது. மகளை பார்த்து வாடா செல்லம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு வரலாம், மாட்டா நீ நானா அப்படின்னு ஒரு தன்னோட பொண்ணை பார்த்து ஒரு அப்பா கூட சொல்லுவாங்களே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வாடாங்கிறது பையனை வந்து குறிக்கிறது, ஆண் பாலை குறிக்கிறது. இப்ப பெண் பாலை சொல்லியிருக்காங்க, அப்ப இது பால் வலுவமைதி. இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியின் காரணமாக இது வந்து அக்ரிணையை வந்து உயர்திணையை ஏற்றுக்கொள்ளப்பட்டனால இது திணை வலுவமைதி. அதே போல பால் ஊப்பின் காரணமாக பெண் பாலை வந்து ஆண் பாலை கொண்டுப்பட்டனால இது பால் வலுவமைதி. அவா தப்புன்னாலும் அது இலக்கண ஆசிரியர்களால பிழைன்றதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் இந்த வலுவமைதி. இட வலுவமைதி. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாள் போய் கூற மாட்டான் அப்படின்னு. இப்ப தன்னை பத்தி கூறும் போதே நான் அப்படின்னு அப்படின்னு சொல்ல, நான் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன்பா அப்படின்னு சொல்லாம இந்த மாற என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டான் தெரியும்ல அப்படின்னு கெத்தா சொல்லிக்கிறதுதான் தன்னை பத்தியே படர்க இடத்தில் இன்னொருத்தவங்க சொல்றது போல சொல்றதுதான். அதனால இது இட வலுவமைதி. கால வலுவமைதி பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் அப்படின்னு இருக்கும். ஆனா அவர் வரதோட உறுதித்தன்மையோட அடிப்படையில இது கால வலுவமைதி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மரபு வலுவமைதி பாருங்க, கத்துங்குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேண்டும் சொன்னது யாரு? பாரதியாரு. கத்துங்குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேணும்னு சொன்னது யாரு? குயிலோசை காதில் பண்ணணும்னு சொன்னது யாரு? பாரதியாரு. ஹிண்டா வச்சுக்கோங்க, கத்துங்குயிலோசை என் காதில் பண்ணணும்னு சொன்னது யாரு? பாரதியாரு. பாரதி யாரு? பாரதியார். அவ்வளவுதான். அப்ப குயில்ங்கிறது கூவதான் செய்யும். அப்ப கத்தும் குயிலோசை அப்படின்னா குயில் கத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கனால இது மரபு வலு அப்படிங்கிறனால இது மரபு வலுவமைதா ஏற்றுக்கொள்ளப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா, முகந்தெரியா நபரிடையே இடம்பிரியா உறவு. ஸோ இந்த பாட்டை அப்படியே வாட்சி பார்த்துக்கோங்க. இதை வந்து எழுதுனது யாரு? டெபரோ பர்னாந்த் அப்படிங்கிற இலங்கை தமிழ் கவிஞர். அப்ப முகந்தெரியாதரா டெபரா தலையா, இந்த கவுண்டமணி சொல்லலாம் போடா டெபரா தலையா அப்படின்னு. முகம் தெரியாத டெபரா, முகம் தெரியாதரா டெபரா தலையா. அப்ப முகம் தெரியா நபரிடையே இனம் புரியா உணவு சொன்னது யாரு? டெபரோ பர்னாந்த் அப்படிங்கிறவங்க.
அதுக்கப்புறம் இதை பாருங்க, எல்லா பறவைக்குமே காது இருக்கும். ஆனா செவி துளைகள் இறகுகளால மூடி இருக்கும். மற்றபடி பாலூட்டிகள்ல இருக்கிறது போல புறச்செவி, இப்ப நம்மளுக்கு வெளியில இந்த காது மாதிரி தெரியுதுல, சோ அந்த காதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பறவைகளுக்கு இருக்காது. காகத்துக்கும் காது இருக்கு, காதும் கேட்கும். பறவைகளுக்கு பார்த்தல் கேட்டல் உணர்வு வந்து நல்லாவே தெரியும். அதனாலதான் பறவை வந்து நம்ம டக்குனு மாடியில உட்காந்து ஏதாச்சும் பழங்கிலும் மரச்செடியில வந்து உட்காந்துருக்கோம். ஆனா நம்ம பக்கத்துல ஏதாச்சும் போனோம்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு பறந்து போயிடும். அதான் பார்த்தல் கேட்டல் உணவு வந்து உணர்வு அதுக்கு நல்லாவே வளர்ச்சி பெற்றிருக்கும். ஆனா சுவைத்தல் உணர்வு வந்து ரொம்ப குறைவா இருக்கும். நுகர்தல் உணர்வு சுத்தமா இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. சுவைத்தல் உணர்வுனா அதை சாப்பாடுக்கு ஒரு சில சமயத்துல நம்ம அழுகி போனதை வச்சாலும் அது சாப்பிடும். பார்த்துருக்கீங்களா? காக்காலாம் அனைத்துமே அது எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடும். நுகர்து அதுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸே கிடையாது. அதனாலதான் அது அழுகி போனாலும் கெட்டு போனாலும் அந்த வாடை வராது. இறந்து கிடந்த ஏதாச்சும் கீழே எலி கிடந்தாலும் அங்க காக்காலாம் வட்டமா உட்காந்து சாப்பிடும்ல, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை தான் வந்து சொல்றோம். நெக்ஸ்ட், நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குழாவும் அமுத குழம்பையும் குடித்தோரு கோல வெறிப்படைத்தும் உலாவும் மடஞ்சிறு புள்ளினை எங்கானும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம் பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஒரு வண்டு பாடுவதும் வியப்போ அப்படின்னு பாரதியார் சொல்லிங்க. இது நிலாவு வானம் மீன், நிலா வானம் மீன் காத்து எல்லாத்தையும் நேர்பட வச்சது யாரு? பாரதியாரு. நிலா வானம் மீன் காத்து எல்லாத்தையும் நேர்பட வச்சது யாரு? பாரதியாரு. அதுக்கடுத்து நானோ டெக்னாலஜி மீன் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம், காமிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள். ஸோ இதெல்லாம் முன்னாடி இதில் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஒரு தடவை நான் இந்த இதில் வாசிச்சு விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி கலைச்சொற்களை படிச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் எழுதுனது நீலமணி. பாஞ்ச் நீலம். அப்ப பாஞ்ச்னா பஞ்சபூதங்கள், நீலம்னா நீலமணி. பாஞ்ச் நீலம். அப்ப பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன். அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன். அன்றாட வாழ்வில் தமிழ் வேணும், நம்ம அன்றாட வாழ்வுல தமிழ் வேணும். அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன். காலம் ஸ்டீபன் ஹாக்கிங். காலத்துக்கும் ஹாக்கி விளையாடணும், காலத்துக்கும் ஹாக்கி விளையாடணும். அது லாஸ்டா எழுதின நூல் ஒன்று இருக்கும், காலத்தின் சுருங்கிய வரலாறு அப்படிங்கிறது. ஸோ அதான் காலங்கிறது ஸ்டீவன் ஹாக்கிங். காலத்தின் சுருங்கிய வரலாறு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. ஸோ அதான் காலம்ங்கிறது ஸ்டீவன் ஹாக்கிங். தொடர்ந்து வீடியோ வந்து பாருங்க. நம்ம இப்போ சேனல்ல பிளேலிஸ்ட் நேம் வந்து 10th தமிழ். ஸோ அந்த வீடியோ அதுல வந்து பிளேலிஸ்ட்ல வந்து எல்லா வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ பாருங்க, இதுக்கு அடுத்த வீடியோஸ் இன்னும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.